வணக்கம் 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ரவுண்ட் 1ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போற மாணவர்களுக்கு ஜூலை 29ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் வழியாக கவுன்சிலிங் நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்க போகுது. இந்த 13 நாள்ல நீங்க என்ன பண்ணணும், என்னென்னலாம் ப்ராசஸ் இருக்கு எல்லாத்தையுமே தெளிவா இந்த வீடியோல சொல்ல போறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட் யாரு இந்த 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ரவுண்ட் 1ல வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க. ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. டிஎன்ஏக்குன்னு தனியா ஒரு வாட்ஸ்அப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. ஸோ இந்த சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது இந்த ரவுண்ட் 1ல வரக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே உங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட். ஏன்னா வந்து இதுல வர்றதுங்கிறது ஒரு கவுன்சிலிங் வழியா வந்தீங்கன்னா எந்த காலேஜை எப்படி வேணாலும் நீங்க வந்து வைக்கலாம் இந்த ரவுண்ட் 1 மாணவர்கள். அதே சேம் டைம் நீங்க பண்ற தப்பு என்னன்னா, இந்நேரம் நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்புக்கு அடிமையாயிருப்பீங்க. அதுதான் உண்மை. நிறைய பிரைவேட் காலேஜ்ல ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையை காட்டி மோசம் பண்றங்கிற மாதிரி நிறைய கல்லூரிகள்ல நீங்க போய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, இலவச கல்வியை கொடுக்குறாங்க, இலவச எல்லாத்தையும் கொடுக்குறாங்கன்னு ஏமாந்து போயிருப்பீங்க. இருந்த போதிலும் நீங்க எப்படி வேணா வைக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளையும் உங்களுக்கானது. நீங்க எப்படி வேணா சாய்ஸை வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்ககிட்ட அந்த ரவுண்ட் 1க்கான கவுன்சிலிங் தேதிகளை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இதுல 7.5 ரிசர்வேஷன் மாணவர்கள் ரவுண்ட் 1ல வருவாங்க. இப்ப சொல்லலாமா? அதாவது ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் 200 கட் ஆஃப்ல ஆரம்பிச்சு 179 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறவங்க ரவுண்ட் 1ல இருக்காங்க. அதே போல ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில பாத்தீங்கன்னா 1வது ரேங்க்ல ஆரம்பிச்சு 26,654 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க இந்த ரவுண்ட் 1ல ஜென்ரல் ரேங்க்ல பங்கேற்கிறாங்க. கிட்டத்தட்ட 26,654 பேர்னா பாத்துங்க. இவங்க எல்லாருமே கவுன்சிலிங் அட்டென்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது ரொம்ப கஷ்டம். அதே சேம் டைம் கவர்மெண்ட் ரேங்க் அடிப்படையில் இந்த 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்கள் அவங்களுக்கு கவர்மெண்ட் ரேங்க் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். அவங்களுடைய ரேங்க் அடிப்படையில் பார்க்கும்போது 1வது ரேங்க்ல இருந்து 1343 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க இந்த ரவுண்ட் 1ல 7.5 ரிசர்வேஷன் மாணவர்கள் பங்கேற்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்கு ஆரம்பிக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரவுண்ட் 1 மாணவர்களுக்கு கரெக்டா 29/7/2024 காலையில 10 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். 29/7/2024 10 மணி காலையில 10 மணிக்கு திங்கக்கிழமை உங்களுக்கு அப்பதான் வேக்கன்சி வரும். என்ன வேக்கன்சி தெரியுமா? ஸ்பெஷல் ரிசர்வேஷன் முடிஞ்ச பிறகு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஆஃப்டர் வேக்கன்சி அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஆஃப்டர் வேக்கன்சினா சிறப்பு கலந்தாய்வு முடிந்த பிறகு, ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கு முடிந்த பிறகு அவங்கெல்லாம் சீட்டு எடுத்தது போக மிச்ச சீட்டை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அந்த சீட்டை நீங்க வந்து சாய்ஸ் அதுல பாத்துக்கலாம். அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. எல்லா காலேஜ்லயும் அப்படியே தான் இருக்கும் சீட்டு. அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. இப்ப சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறேன். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பாத்தீங்கன்னா 29/7/2024 அதாவது வந்து பாத்தீங்கன்னா காலையில 10 மணிக்கு திங்கக்கிழமை வந்து ஆரம்பிக்குது. அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா 30/7/2024 செவ்வாய்க்கிழமை, அப்புறம் 31/7/2024 புதன்கிழமை. இந்த 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 3 நாள்ல நீங்க வந்து 3 நாளுக்குள்ள கண்டிப்பா பண்ணி ஆகணும். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை. இந்த 3 நாள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். உங்களுக்குன்னு ஒரு கல்லூரி நீங்க 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எந்த காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு பெயர் தான் ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1/8/2024 காலையில 10 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை தெரிஞ்சிடும். அந்த வெப்சைட்ல எந்த காலேஜ்ல என்ன டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் நீங்க வந்து அதை உறுதிப்படுத்தணும். எனக்கு வேணும், எனக்கு வேணாம் அப்படின்னு உறுதிப்படுத்தணும். அது வந்து பாத்தீங்கன்னா 1/8/2024 காலையில 10 மணிக்கு வியாழக்கிழமை ஆரம்பிச்சு 2/8/2024 5 மணி வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 நாட்கள்ல நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். எனக்கு கிடைச்சிருக்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா நேரடியா கல்லூரிக்கு போயிடணும். அக்செப்ட் அண்ட் அப்வோர்டுன்னு கொடுத்தீங்கன்னா நேரடியா டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். அது எப்படி போகணும், எதுக்கு போகணும்னு நான் இப்ப சொல்றேன் பாருங்க. அடுத்து இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்
ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு ஒன்று வரும். இந்த ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டும் ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டும் எதுக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிடிஎஃப் நமக்கு கொடுப்பாங்க. அதாவது இப்போ அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3/8/2024 காலையில 10 மணிக்கு. அதாவது உங்களுக்கு வந்து சொல்ல போனோம்னா கரெக்டா சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்துடும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அதே போல அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். இந்த நாள்ல அதாவது கரெக்டா 3/8/2024 காலையில 10 மணிக்கு உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும். இப்போ நல்லா கவனிச்சுக்கணும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துருச்சா? வந்த பிறகு அந்த அலாட்மெண்ட் ஆர்டர்ல எல்லாமே போட்டிருக்கும். நீங்க என்னென்ன சர்டிபிகேட் கொண்டு வரணும், நீங்க எவ்வளவு வந்து பணம் எடுத்துட்டு வரணுமா, 7.5% இடஒதுக்கீட்டுல 7.5 கிடைச்சிச்சுன்னா நீங்க பணம் எடுத்துட்டு போக தேவையில்ல. சோ இந்த சர்டிபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்திருந்தா காலேஜுக்கு போகணும், அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்திருந்தா டிஎஃப்சிக்கு போகணும். அது எப்ப போகணும் அப்படிங்கறதான் இப்ப மெயின் மேட்ரு. கிட்டத்தட்ட ஒரு 5 நாள். இந்த 5 நாள் நீங்க ரொம்ப முக்கியமானது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல. அதாவது கோ டு காலேஜ், கோ டு டிஎஃப்சி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் இருக்கு. இந்த கோ டு காலேஜ் அண்ட் கோ டு டிஎஃப்சிங்கிற ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3/8/2024 காலையில 10 மணிக்கு அன்னைக்கு வந்து சனிக்கிழமை, 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கப்புறம் 5/8/2024 திங்கக்கிழமை, 6/8/2024 செவ்வாய்க்கிழமை, 7/8/2024 உங்களுக்கு அன்னைக்கு 5 மணி வரைக்கும் புதன்கிழமை. இந்த 5 நாள் உங்களுக்கு மிக 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 முக்கியமான ஒரு நாள். இந்த 5 நாளுக்குள்ள நீங்க இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜுக்கு போகணும், அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். ஒருவேளை இந்த 5 நாளுக்குள்ள நீங்க போகலன்னா உங்களுக்கு சீட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சீட்டு வந்து அடுத்த ரவுண்டுக்கு போயிடும். நீங்க 5 நாள்ல போய் ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். எனக்கு வந்து கிடைச்சிருச்சு, அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருந்தீங்கன்னா காலேஜுக்கு போயிட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். இல்லைன்னா எனக்கு நீங்க அந்த அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்துருப்பீங்க. எதுக்காக அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்துருப்பீங்க? எனக்கு கிடைச்ச காலேஜை விட ஒரு பெட்டரான காலேஜ் வேணும், எனக்கு கிடைச்சிருக்க ஒரு காலேஜ் அதை விட பெட்டரா வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்துருப்பீங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். ஸோ இந்த 5 நாள்ல நீங்களே பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நாளே வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வருது, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வருது, அதுக்கப்புறம் திங்கள், அதுக்கப்புறம் செவ்வாய், புதன். அப்ப சனி ஞாயிறுல காலேஜே இருக்காது, உங்களுக்கே தெரிஞ்சதுதான். அப்ப 3 நாள் தான் டைம் இருக்கு, திங்கள், செவ்வாய், புதன். இந்த 3 நாள்ல நீங்க போகலன்னா அப்புறம் உங்க சீட்டு வந்து உங்களுக்கு கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்காது. அதனால 5 நாளுக்குள்ள நீங்க என்ன ஆப்ஷன் கொடுக்குறீங்களோ அப்ப அங்க போய் சேர்ந்துருங்க. சேர்ந்துட்டீங்களா? இப்ப அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 2 நாள் ஓய்வு. 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு கேப். என்ன 2 நாள் ஓய்வுங்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 8/8/2024 வியாழக்கிழமை, 9/8/2024 வெள்ளிக்கிழமை. இந்த 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்னும் பண்ண வேண்டியதில்ல, ஃப்ரீயா இருக்கலாம். 2 நாள்ல யார் யாரெல்லாம் காலேஜுக்கு போனாங்க, யார் யாரெல்லாம் டிஎஃப்சி சென்டருக்கு போனாங்க அப்படிங்கிற ஒரு விவரங்கள் உங்களுக்கு வரும். வந்த பிறகு அடுத்த என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அப்வோர்ட் ரிசல்ட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். யார் யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தாங்களோ இந்த அப்வோர்டு மூவ்மெண்ட் கொடுத்தவங்க எல்லாருக்குமே 10/8/2024 காலையில 10 மணிக்கு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். இந்த 10/8/2024 அன்னைக்கு ரிசல்ட் வந்த பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்வோர்டு மூவ்மெண்ட்ல உங்களுக்கு கிடைச்ச காலேஜை விட பெட்டரா ஏதாவது கிடைச்சிருந்துச்சுன்னா அந்த காலேஜே நீங்க போய் சேர்ற மாதிரி இருக்கும். இல்ல ஏற்கனவே கிடைச்ச காலேஜ் மறுபடியும் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை கிடைச்சதை விட பெட்டரா கிடைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏற்கனவே கிடைச்சது கிடைக்கலாம். அப்ப எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ அதனால இந்த தேதியோட நீங்க காலேஜ்ல போய் அன்னைக்கே ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்ல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க எந்த தேதியில நீங்க காலேஜுக்கு போகணும்னு. அப்ப போய் நீங்க சேர்ந்துக்கலாம். சரியா? இந்த வீடியோவை உங்கள்கிட்ட சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால இதை வந்து பல பேர்ட்ட கொண்டு போய் நீங்க சேருங்க. நன்றி, தேங்க்யூ வெரி மச். பாய் பாய் டிடிஜஸ், தேங்க்யூ.